அரசு அலுவலகங்களில் அதிகரிக்கும் டிஜிட்டல் லஞ்சம், யுபிஐ பரிவர்த்தனைகளால் சிக்கும் அதிகாரிகள். அரசு அலுவலகங்களில் யுபிஐ பரிவர்த்தனைகள் மூலம் அதிக அளவு லஞ்சம் பெறுவது லஞ்ச ஒழிப்பு போலீசாரின் சோதனைகளில் தெரியவந்துள்ளது. தமிழக அரசு துறைகளில் லஞ்ச பரிவர்த்தனையின் வடிவம் காலத்துக்கு ஏற்ப மாறி வருகிறது. ஒரு காலத்தில் மேஜைக்கு மேல் ரொக்கமாக கைமாறிய பணம் தற்போது ஜிபே, போன்பே, பேடிஎம் என யுபிஐ செயலிகள் வழியாக பரிமாறப்படுவது லஞ்ச ஒழிப்பு போலீசாரின் அண்மைய சோதனைகளில் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. குறிப்பாக வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் மற்றும் தாலுகா அலுவலகங்களில் நடந்த சோதனைகளில் ரொக்கத்தை விட டிஜிட்டல் பரிவர்த்தனைகளே முக்கிய ஆதாரங்களாக மாறியுள்ளன. தமிழகம் முழுவதும் கடந்த சில தினங்களாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் தொடர் சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் ஜூன் மாதம் 4ஆம் தேதி 46 சார் பதிவாளர் அலுவலகங்களில் ஒரே நேரத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் கணக்கில் காட்டப்படாத 37,75,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஜூன் மாதம் 18ஆம் தேதி மாநிலம் முழுவதும் 40 வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் சோதனை நடத்தப்பட்டது. இதில் 37,81,000 ரூபாய் கணக்கில் காட்டப்படாத பணம் கைப்பற்றப்பட்டது. அதைவிட முக்கியமாக ஜிபே உள்ளிட்ட யுபிஐ பரிவர்த்தனைகள் மூலமாக சுமார் 6 லட்சம் ரூபாய் வரை கைமாறி இருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மூன்றாவது கட்டமாக ஜூலை 17ஆம் தேதி 35 தாலுகா அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தினர். இதில் கணக்கில் காட்டப்படாத 82,10,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இதில் அதிர்ச்சியளிக்கும் வகையில் ஜிபே உள்ளிட்ட டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் மூலமாக மட்டும் 68,32,000 ரூபாய் கைமாறி இருப்பது கண்டறியப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இது குறித்து லஞ்ச ஒழிப்பு போலீஸ் அதிகாரிகளிடம் கேட்டபோது டிஜிட்டல் பரிவர்த்தனை பாதுகாப்பானது, அந்த வகையில் லஞ்சம் பெற்றால் கண்டுபிடிக்க முடியாது என்ற தவறான நம்பிக்கை சிலரிடம் இருக்கிறது. ஆனால் யுபிஐ பரிவர்த்தனைகளால் ஒவ்வொன்றுக்கும் தேதி, நேரம், தொகை அனுப்பியவர், பெற்றவர், வங்கி விவரங்கள் என முழுமையான டிஜிட்டல் தடங்கள் இருக்கும். செல்போன்கள், வங்கி கணக்குகள் மற்றும் பரிவர்த்தனை வரலாறுகளை ஆய்வு செய்வதன் மூலம் பணம் எந்த வழியில் யாரிடம் சென்றது என்பதை எளிதாக கண்டறிய முடிகின்றது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். சிலர் தங்கள் சொந்த வங்கி கணக்குகளை பயன்படுத்தாமல் உறவினர்கள் அல்லது நண்பர்களின் யுபிஐ கணக்குகளை பயன்படுத்துவதாகவும் கூறப்படுகிறது. இருப்பினும் பணத்தின் பரிமாற்ற சங்கிலியை முழுமையான ஆய்வு செய்யும் தொழில்நுட்ப வசதிகள் தற்போது விசாரணை அமைப்புகளிடம் இருப்பதால் இத்தகைய பரிவர்த்தனைகளும் விரைவில் வெளிப்பட்டுவிடும் என அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் தற்போது எளிமையாகியுள்ள நிலையில் அதே தொழில்நுட்பத்தை ஊழலுக்கு பயன்படுத்தும் போக்கு அதிகரித்திருப்பது கவலை அளிக்கிறது. ஆனால் அந்த டிஜிட்டல் தடங்களே தற்போது லஞ்ச ஒழிப்பு துறைக்கு முக்கிய ஆதாரங்களாக மாறியுள்ளன.